தமிழக அரசு, அதுவும் கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மையாராக இருந்தாலும் சரி, கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் வந்து ஒரு 7 ஆண்டு காலம் வரையும் தண்டனைக்குள்ள சட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பண்ண விஷயம்ல பெண் பிள்ளைகள் பிறந்தா அதுக்கான நிதி உதவிகளை கொடுத்தாங்க. அது கலைஞர் அவர்களும் செஞ்சிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி அந்த படிப்பு செலவு, நோட்டு புத்தகம், இன்னைக்கு வரையும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கமும் அந்த பெண் பிள்ளைக்கு, இன்னைக்கு திமுக அரசாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம் கூட இன்னைக்கு வந்து சில விஷயங்களை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அப்படியாப்பட்ட ஒரு செயல்பாடு, ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கூட. இன்னைக்கு தாலிக்கு வந்து தங்கம் கொடுத்தாருங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அது இன்னைக்கு இருக்கான்னு தெரியல அந்த திட்டம். ஆனால் இருந்தால் இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க பெண் பிள்ளைகளுக்கு. இப்படி மாதமான 1000 ரூபாய் தொகை கொடுக்குறேன்னு சொல்றாங்க மாணவர்களுக்கு. அப்போ அவ்வளோ சலுகைகள் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், பெண் பிள்ளைகள் வந்து ஒரு போராளிகள். பெண் பிள்ளைகள் வந்து மனதளவில் வந்து அவங்க வந்து பலசாலிகள். ஆனால் வந்து உள்ளத்திலையும் எண்ணத்திலையும் வந்து சில விஷயங்கள் நல்லது கெட்டதுன்றது எல்லார்ட்டையும் இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும்